கடந்த காலங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து அதிக நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தாங்க. நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆடம்பரமாக வாழவில்லை. பெரும்பாலான வீடுகள் ஓட்டு வீடுகளாகவும் குடிசை வீடுகளாகவும் இருந்தன. வீடுகளை பூட்டி சாவியை வீட்டு கதவு மேலே வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். காரணம், அவர்களிடம் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் வீட்டில் சேமித்து வைக்கவில்லை. மக்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஏன்னா எளிமையாக இருக்காங்க. யாரும் வீட்டில் புகுந்து என்னத்தையும் எடுக்க முடியாது. அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போது நம்பிக்கை மற்றவர்கள் மீது நம்ம வைக்கணும்னா எளிமையாக வாழணும். நான் பணக்காரனாக இருந்துக்கிட்டு மற்றவங்க மேலே நம்பிக்கை வளர்க்கவே முடியாது. நான் பணக்காரனாகவோ அல்லது ஆடம்பரமாக வாழ்ந்தால் மற்றவர்களை நான் சந்தேகப்பட்டு தான் தீர வேண்டும். என்னுடைய உடைமைகளை அவர்கள் திருடி கொண்டு சென்று விடுவார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு இயல்பாகவே ஏற்படத்தான் செய்யும். மற்றவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்படாது. மற்றவர் மீது நாம் நம்பிக்கையோடு இருந்தால்தான் நமக்கு வந்து ஒரு அன்பு, பாசம் எல்லாமே வரும். மற்றவர்களை நாம் நம்பும்படியாக வாழ வேண்டும். அப்படின்னா எளிமையாக வாழணும். ஆடம்பரமாக வாழ்ந்துவிட்டு மற்றவர்களை நம்பிக்கொண்டு வாழ முடியாது. எளிமையாக வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களை நம்ப வேண்டும். அப்போ இத்தகைய நம்பிக்கை வந்து எளிமையாக வாழ்ந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாமே எளிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஊரில் உள்ள எல்லாருமே எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் எளிமையாகவும் வறுமையாகவும் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் மக்களுக்கு வந்து வறுமையாக இருந்தால் கூட திருட முடியாது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வறுமை இருந்துச்சு, ஏழ்மை இருந்துச்சு, எளிமையும் இருந்துச்சு. அப்போ அவங்க வறுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க திருட மாட்டாங்க. ஏன்னா திருடுறதுக்கு அங்கே எல்லாரும் தான் வறுமையாக தான் இருக்காங்க. பணக்காரங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதனால் அவங்க வறுமையாக இருந்தாலும் அவர்களால் திருடவும் முடியவில்லை. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய பணக்காரங்க உருவாயிட்டாங்க. ஒருத்தர் வறுமையாக இருந்தாருன்னா அவர் திருடராக மாறுவதற்கு இங்கு வாய்ப்புகள் உள்ளது. திருடராக மாறினால் அவரால் திருடுவதற்கு இங்கு நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வறுமையாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தார்கள். ஏன்னா அவர்களால் திருடவும் முடியாது. திருடுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. யாருமே அங்கே பணக்காரங்களாக இல்லை. எல்லாருமே வந்து வறுமையில் இருந்தாங்க. தங்களுடைய நிலைமை வந்து வறுமை என்று தெரியாத அளவுக்கு இருந்தார்கள். ஏன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நிறைய பணக்காரங்க இருக்கும்போது தான் நம்ம ஏழை என்பது நம்ம ஒப்பீட்டு அளவில் நமக்கு தெரியும். எல்லாருமே ஏழைகளாக இருந்துவிட்டால் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு ஏழ்மை என உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ வறுமையாக வாழ்ந்தால் கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திருட மாட்டாங்க. ஏன்னா திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து வறுமையில் தான் இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா வறுமையில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். தங்களுக்குள்ள உணவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் வந்து அன்போடையும் வாழ்ந்துக்கிறாங்க. வறுமையாக வாழ்ந்துட்டோங்கிறதுனால அவர்களுக்கு குறுகிய உணர்ச்சி வந்துவிடும். அதனால் வறுமையாக வாழ்ந்துட்டாலே குறுகிய உணர்ச்சிகள் வந்துவிடும் என்று அர்த்தம் கிடையாது. வறுமையாக வாழ்கிறவர்கள் குற்றவாளிகளாகவும் பிறரிடத்தில் உடைமைகளை திருடுகிறவர்களும் மாறிவிடுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது. வறுமையாக வாழ்கிறவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதற்கும் ஏழ்மையில் வாழ்கிறவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதற்கும் என்ன காரணம் என்றால் பணக்காரர் நிலை தான் காரணம். இங்கே ஏற்றத்தாழ்வு தான் காரணம். இங்கே வந்து வறுமையில் வாழ்கிறவங்களும் இருக்காங்க, நடுத்தர வர்க்கமும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. அப்போ வந்து அதுதான் வந்து அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதற்கு வறுமையில் வாழ்கிறவர்கள் ஏழ்மையில் வாழ்கிறவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறார். அதே நேரத்தில் பணக்காரனாக வாழ்ந்துட்டா நல்லவங்களாக போயிடுவாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது. பணக்காரங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக திருடுவாங்க. வறுமையில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. அதனால் அவர்கள் எளிமையாக திருடுவார்கள். ஆனால் இந்த ஒரு ஏழ்மையில் இருப்பவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் திருடுவதற்கு என்ன காரணம் என்றால் இங்கு ஏழ்மை என்பது அனைவருக்கும் பொதுவானதில்லை, வறுமை என்பது அனைவருக்கும் பொதுவானதில்லை. நிறைய பேர் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்போ நாம் மட்டும் ஏன் ஏழையாக இருக்கணும்? இந்த ஏற்றத்தாழ்வு தான் ஏழ்மையில் இருப்பவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் திருடுவதற்கு காரணம். பணக்காரங்க தான் பணக்காரங்களாகிட்டாங்களா? அப்போ அவங்க ஏன் திருடுறாங்க? அப்படின்னா எங்கே ஏழை ஆகிவிடுவோமோ, தங்களுடைய பணக்கார நிலை நம்மை விட்டு போய்விடுமோ, பணக்கார நிலை வந்து நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏழ்மையை பற்றிய அச்சத்தில் அவர்கள் திருடுகிறார்கள், நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஆக ஏழ்மையை பற்றிய அச்சம்தான் ஏழ்மையை வந்து தாழ்வாக நினைப்பது அல்லது எளிமையை தாழ்வாக நினைப்பது. எளிமையை ஏழ்மை என முத்திரை குத்துவது, எளிமையான வாழ்க்கையை ஏழ்மையான வாழ்க்கை என முத்திரை குத்துவது, எளிமையான வாழ்க்கையை வறுமையான வாழ்க்கை என முத்திரை குத்துவது. இதெல்லாம் வந்து ஒரு தவறு செய்வதற்கான குற்றவாளிகளாக மாறுவதற்கான காரணங்களாக இருக்கின்றன.
ஆக அந்த காலத்தில் வந்து மக்கள் வறுமையாக வாழ்ந்தாலும் அவர்கள் திருடுவதில்லை, நேர்மையாகவே நடந்தார்கள், மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள். நேர்மையாக இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அன்பு இருக்கும். ஏன்னா நேர்மையாக இருப்பவங்க தான் மக்களது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு தான் உண்மையானது. மற்றவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதவர்களிடமிருந்து உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியாது. போலியான அன்பு தான் கிடைக்கும். அப்போ அந்த காலத்தில் உண்மையான அன்பு அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அவர்கள் நேர்மையாக வாழ்ந்தார்கள். பிறரது உடைமைகளை திருடுகிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் பெரும்பாலானவர்கள் ஏழ்மையில் தான் வாழ்ந்தார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள். பணக்கார நிலை வந்து அங்கே இல்லாதனால திருட வேண்டிய அவசியம் இல்லை. பிறருடைய உடைமைகள் அங்கு திருடப்படுவதற்கு தூண்டப்படவே இல்லை. ஏனென்றால் அங்கு பெரும்பாலானவர்கள் ஏழ்மையிலும் எளிமையாகவும் வாழ்ந்தார்கள். இது வந்து அந்த காலத்தில் வந்து குறுகிய உணர்ச்சிகள் ஏற்படாமல், அதாவது வயிற்றெரிச்சல், பொறாமை, இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் அந்த காலத்தில் ஏற்படலை. பணக்காரங்களை பார்த்தா ஏழ்மையில் வசிப்பவர்களுக்கு பொறாமை ஏற்படும், அவமானம் ஏற்படும். இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து எளிமையாக வாழ்பவர்களுக்கு அவமானத்தையும், எளிமையாக வாழ்வது அவமானம், ஏழ்மையாக வாழ்வது அவமானம், வறுமையில் வாழ்வது அவமானம், திறமை குறைவுக்கு அதுவே ஒரு காரணம். அது ஒரு அடையாளம். ஏழ்மையும் வறுமையும் எளிமையும் திறமை குறைபாட்டிற்கான அடையாளம் என்று நம்பப்படுவதால் எளிமையும் ஏழ்மையும் வறுமையும் அவமானத்தின் சின்னங்களாக பார்க்கப்பட்டது. ஆதலால் தன்னை அவமானமாக பார்ப்பவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வு ஏழ்மை வாழ்பவர்களுக்கு பிறர் மீது ஏற்படும். அப்போது வந்து மனசில் அமைதி இல்லாமல் போயிடும், நோய்கள் வருவதற்கு அதுவே காரணமாக இருக்கும். அப்போ இந்த காலத்தில் ஒருத்தர் வறுமையாக இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இந்த காலத்தில் வந்து ஏழ்மை, வறுமை, பணக்கார நிலை, கோடீஸ்வரர் நிலை, லட்சாதிபதி, இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள், பொறாமை, குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்து மனித உறவுகளில் நம்பிக்கையில்லாத தன்மையை ஏற்படுத்திவிடும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மனித உறவுகளை ஏற்படுத்திவிடும். அப்போ அதுவே நோய்களுக்கு காரணமாயிடும். பொறாமை, பழிவாங்குற உணர்ச்சி, பிறர் அழிய வேண்டும் என விரும்புகிற உணர்ச்சி, இதெல்லாம் நோய்களுக்கு காரணமாகிவிடும். நோய்கள் உருவாவதற்கு இதுவே போதுமானது. ஆனால் அந்த காலத்தில் வறுமையில் வாழ்ந்தாலும் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பிறர் மீது குறுகிய உணர்ச்சிகளே வரவில்லை, வயிற்றெரிச்சல் வரவில்லை, பொறாமை வரவில்லை. இருப்பதை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு நோய்கள் இல்லை. இன்னொரு காரணம், அந்த காலத்தில் மோட்டார் வாகனங்கள் கிடையாது. சைக்கிள் ஒரு சிலரிடம்தான் இருந்தது, மாட்டு வண்டி கூட ஒரு சிலரிடம்தான் இருந்தது. பெரும்பான்மையான மக்கள் வாகனங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் அவர்கள் ஒரு இடத்திற்கு போவதற்கு இன்னொரு இடத்திற்கு எங்கு சென்றாலும் பெரும்பாலும் நடந்து செல்பவர்களாக இருந்தார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது ஏதாவது ஒரு நோக்கத்தினை காரணமாக கொண்டு அவர்கள் நடப்பதற்கும் நடக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். நடக்கிற வேலையை நடந்து செல்வதற்கான வாய்ப்பு தினசரி 2 மணி நேரம் அவர்களுக்கு கிடைத்தது. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறதுக்காக நடந்து போவாங்க. கடைங்கிறது ஊர் மையத்தில் இருக்கும். தன்னுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் சிறிது தூரம் சென்றால்தான் கடைக்கு போக முடியும். கடைக்கு போகிறதுக்காகவோ அல்லது எங்கே பெரும்பாலும் நடந்து தான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் போவாங்க. பக்கத்து ஊருக்கு சைக்கிளில் போவாங்க, அதுவும் ஒரு உடல் உழைப்பு தான். தோட்டத்துக்கு போகும்போது நடந்து போவாங்க. இப்படி பல காரணங்களுக்காக அவர்கள் நடந்து செல்கிற வழக்கம் கடந்த காலங்களில் இருந்தது. அப்புறம் வந்து உடல் உழைப்பாங்க, தோட்டத்துலேயோ அல்லது வீட்லேயும் அப்படி தான் உடல் உழைப்பாங்க. தண்ணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டில் தண்ணி வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு கிணத்துல கிடைக்கும். ஊருக்கு வெளியில் ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு ஆழ்குழாய் கிணறு, அடிபைப்பு, அங்கே தான் இருக்கும். தண்ணி எடுக்கிறதுக்காக நடப்பாங்க. அப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும், துணி துவைக்கணும். இப்படி உடல் உழைப்புங்கிறது அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. எங்கே போனால் நடந்தும் ஓடியும் சென்றார்கள். அப்போ வந்து அவர்கள் உடலில் நோய்கள் ஏற்படுது. அப்போது ஏற்கனவே அவர்கள் மனித உயிர்களோடு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், வறுமையிலும் நேர்மையாக இருக்கிறார்கள், குறுகிய உணர்ச்சிகள் அவர்களிடம் இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அன்பு பாசத்தோடு இருக்கிறார்கள், இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ்கிறார்கள். இதெல்லாம் கூட அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு எங்கு சென்றாலும் நடந்து செல்கிறார்கள், ஓடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், உடல் உழைக்கிறார்கள். இதுவும் அவர்கள் உடலில் நோய்களை வரவிடாமல் செய்கிறது. ஆனால் அங்கேயும் வந்து முழுக்க அவர்கள் வந்து ரொம்பவும் தூய்மையானவர்கள், அமைதி விரும்புகிறவர்கள் சொல்ல முடியாது. ஒரு 50% அவர்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். 50% மூட நம்பிக்கைகள், சாதி, மதம் என்கிற பெயரில் அமைதி இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போதுள்ள காலத்தில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தற்போதைய இன்றைய நாள் நிலவரப்படி மக்களிடம் வந்து அன்பு, பாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை,
குறுகிய உணர்ச்சிகள் அதிகம். ஆனால் உணவுகள்லாம் தரமாக இருக்குது. யாரும் வறுமையில் பெரும்பாலானவர்கள் இல்லை. நல்ல உணவு கிடைக்கிறது. ஆனால் மனதில் அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, நம்பிக்கை இல்லை, பிறர் மீது நம்பிக்கை இல்லை, உடல் உழைப்பு இல்லை, ஓடுவதும் நடப்பதும் குறைந்து விட்டது. உடல் உழைப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. உணவுகள் நஞ்சாக மாறிவிட்டன. உணவுகளில் ஆரோக்கியமான தன்மை இல்லவே இல்லை. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு உணவுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அப்புறம் மாமிச உணவுகள் உண்பது அதிகரித்து விட்டது. இப்படி நோய்களுக்கு சாதகமான அம்சங்கள் நிறைய அதிகமாகிவிட்டன தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில்.